வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வர்ஷன் தாட்ஸ். நான் வர்ஷன். இன்னைக்கு நம்ம எதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒய் தே நெவர் டீச் இன் த ஸ்கூல் சீரீஸில் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறோம்னா, ஸ்கூல் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஸ்கூல்னால் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்க, நிறைய கற்றுக்குவோம், நிறைய போவோம், தெரிஞ்சுக்குவோம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லித்தராங்க. ஆனால் ஸ்கூலில் ஆக்சுவலாக சொல்லித்தர வேண்டிய விஷயத்த சொல்லித்தரது கிடையாது. ஆக்சுவலாக ஸ்கூல்னா என்ன? நான் கேட்ட வரைக்குமே எல்லாருமே பள்ளிக்கூடம் இல்லை வேறு ஏதாச்சும் சோசியலைஸாக நம்ம கற்றுக்கிறது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நிறைய விஷயம் நமக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம், நிறைய க்ரியேட்டிவிட்டி வளரும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தமிழர் பண்பாட்டில் குருகுலம் மட்டும்தான் இருந்துச்சு, ஸ்கூலுங்கிற விஷயமே கிடையாது. வெளிநாட்டுக்காரங்க உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்கூல்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்கூலுங்கிற வார்த்தை தமிழாக்கம் பண்ணிங்கன்னா பள்ளிக்கூடம்னு வரும். ஆனால் அந்த ஸ்கூலுங்கிற வார்த்தை இங்கிலீஷ் கிடையாது, அது கிரீக் லாங்குவேஜில் வந்த ஒரு வார்த்தை. கிரீக் லாங்குவேஜ்லேருந்து வந்துருக்குல்ல, அந்த கிரீக் லாங்குவேஜ்லேருந்து வந்த வார்த்தையை நீங்கள் தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்களேன். ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ வச்சுட்டு போய் டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் என்னன்னு பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணுங்க. பார்த்துட்டீங்களா? நீங்கள் பார்க்கலனாலும் இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிங்கன்னா நானே சொல்கிறேன். லெஷர் ஹவர்ஸ், லெஷர் டேஸ் ஆர் ஃப்ரீ டைம்ஸ்னு சொல்லணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? லெஷர் ஹவர்ஸ்னால் நம்ம சும்மா இருக்கிறது, ஃப்ரீ டைம்ஸ்னாலும் நம்ம சும்மா இருக்கிறது. நான் இப்போ விவசாயம் பண்ணுறேன், என்னோடய வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு எனக்கு அடிஷ்னலாக கற்றுக்கக்கூடிய விஷயம் தான் ஸ்கூல். லெஷர் ஹவர்ஸ்லாம் நாங்கள் போகக்கூடியது தான் ஸ்கூல். ஆனால் இங்கே என்ன நடக்குது? 8 மணி நேரம் வேலைக்கு போகிற அதே டைம், காலையில் போனால் ஈவினிங் வரைக்கும் 8 ஹவர்ஸ்க்குள்ளே வேறு சப்ஜெக்ட்ஸ் கொடுத்து அதை படிக்க வச்சு அது ஏன் எழுதுனா இருக்குதுனா அதை பற்றிலாம் அப்புறம் பார்க்கலாம். ஆனால் 8 மணி நேரம் ஒரே இடத்துல இருந்து நம்ம படித்து மண்டபங்களை ஏற்றி நல்லா படிக்கிறவங்க நல்லா படிக்காதவங்க இதை பற்றியும் நம்ம அப்புறம் பேசலாம். ஆனால் ஸ்கூலுக்கு ஏன் லெஷர் ஹவர்ஸில் சொல்லித்தரதை விடுத்து லெஷர் ஹவர்ஸ்ன்னு பேர், ஆனால் நம்ம அந்த ஜெயில் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 8 மணி நேரம், காலையில் 9 மணிக்கு போகிறோமா, சாயந்தரம் 4 மணி இல்லை 5 மணி, எக்ஸ்ட்ரா ஓட்டி வேறு நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குது. அந்த டீச்சர் விட மாட்டாங்க, இந்த டீச்சர் விட மாட்டாங்க, அவங்க அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, இங்கே இதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. குருகுலத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா அங்கே இருக்கவங்க ஏதாச்சும் ஒரு வேலையை கொடுத்து நமக்கு என்ன டேலண்ட் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த டேலண்ட்டை தான் இன்னும் குரூப் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்கூலில் அப்படி கிடையாது. நான் ஒன்று வச்சுருக்கேன், அது ஒன்று நான் கொடுக்குறேன், நீ அதை படித்து மண்டபக்குள்ளே ஏற்றி அதை எழுதி நீ பாஸ் ஆகி அதுக்கப்புறமேட்டு ஒரு வேலைக்கு போ. எதுக்கு அது? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு இங்கே நிறைய பேருக்கு ஸ்கூலோட ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன் இப்போ தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட், லைக், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்கூலை பற்றி நிறைய பேருக்கு யாருக்கு என்னென்ன தெரியாமல் இருக்கோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தெரியாமல் இருக்கவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவையும் சரி, இந்த கண்டென்ட்டையும் சரி. யார் அந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொன்னாலும் வருஷம் தான் பேசலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லுங்கள். எவன் எது கேட்டாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு அது மட்டும் கிடையாது, இன்னும் ஸ்கூல்ஸில் நிறைய பேரியர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக பேரியர்ஸ் உடைக்கிறது தான் நம்ம ஸ்கூலுக்கே போகிறோம். நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு புதுசாக தெரிஞ்சுக்கிட்டு உடைக்கிறது தான், பேரியரை உடைக்கிறது தான் ஸ்கூலுக்கே போகிறோம். ஆனால் அங்கே தான் நிறைய பேரியர்ஸ் இருக்குது. இதை கற்றுக்கிறதுக்கு எனக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இங்கே இந்த வீடியோ பார்க்குறது நிறைய பேர் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம், படித்து முடிச்சிருக்கலாம், படிக்க வச்சுக்கிட்டு இருக்கலாம், அம்மா அப்பாவை கூட இருக்கலாம், யாரை வேணா கூட இருக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக ஸ்கூலுக்கு என்ன மீனிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் சில்ட்ரன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுங்க, தெரிய வச்சு புரிய வைங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்கள். நானும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் இன்ஃபர்மேஷன் சொல்கிறது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் வந்து நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் சிரிச்சுக்கிட்டே இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த சிரிப்புக்கு பின்னாடி நிறைய அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தங்கள் என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுவும் நம்ம ஸ்கூலை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு வந்தீங்களா,
அந்த ஸ்கூலுக்கு எந்த லாங்குவேஜ்னு சொன்னால அது இன்னொரு லாங்குவேஜாக ஆட் ஆகிருக்கு. அந்த லாங்குவேஜ் என்னங்கிறது நீங்கள் கமெண்டில் போடுங்க. கரெக்டான கமெண்டை நான் பின் பண்ணுறேன். ஓகே, க்ரீக் ப்ளஸ் இன்னொரு லாங்குவேஜ், அது என்ன லாங்குவேஜுங்கிறத கண்டுபிடிங்க. அதே மாதிரி க்ரீக்கில் ஸ்கூலுக்கு ஸ்கூல் தான் பேரா இல்லை ஸ்பெல்லிங் வேறு இருக்கா என்னங்கிறத சர்ச் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு புது புது விஷயம் கிடைக்கும். நான் சொல்கிறது நம்பினீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறதே நின்றுவீங்க. எப்போதும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை போய் சர்ச் பண்ணுங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க, நிறைய தேடுங்க, நிறைய படிங்க, நிறைய கண்டுபிடிங்க. ஏன்னா அவன் சொன்னது கரெக்ட் இல்லை, இவன் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச நிறைய பேரை பற்றி தான் நம்ம இப்போ வரைக்கும் ஸ்கூல்ஸ்லேயும் சரி, காலேஜஸ்லையும் சரி, நிறைய இடத்துலையும் சரி பேசிக்கிட்டு இருக்கோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்களும் தேடி கண்டுபிடிங்க. அவங்க லிஸ்ட்லேயும் ஆட் ஆகலாம், இல்லை நீங்களே ஒரு தனியாக ஒரு லிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணணும். ஓகே ஓகே மக்களே, எனக்கு உங்கள்கிட்ட இந்த ஷார்ட் வீடியோவில் சொல்லணும்னு நினைச்சதை சொல்லணும்னு தோணுனதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை எந்த அளவுக்கு இதை பற்றி அதில் நீங்கள் தெரிஞ்சுட்டு வந்து கமெண்டில் சொன்னீங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு தெரியும். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, பிரேக் பண்ணுவோம். Break the barriers. Bye.